நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள்ல ஒரு கூட்டத்தார பனு குறைலான்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் தான் நீங்க அசர் தொழுகணும்னு சகாபாக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. சகாபாக்கள் டிராவல் பண்ணி போகும்போது அசரோட வக்து வந்துருச்சு. ஒரு சகாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல்லா நம்மளை அசருக்குள்ள அங்க போயிடணும்னு சொன்னாங்க, அதை குறிக்கிறதுக்காக தான் ரசூல்லா வந்து அங்க போய் நீங்க தொழுவுங்க அப்படின்னாங்க. அதனால அசர் வக்து வந்துருச்சு, நம்ம இங்க தொழுதுருவோம் அப்படின்னாங்க. இன்னொரு சகாபாக்கள் இல்ல ரசூல்லா பனு குறைலால போய் தான் அசர் தொழுவணுன்றாங்க, அங்க மகரிப் வக்தே வந்தாலும் சரி நம்ம அங்க போய் அசர் தொழுவோம். ரெண்டு பேரும் இதை பண்ணிட்டு ரசூல்லாட்ட திரும்ப வராங்க. ரசூல்லாட்ட வரும்போது ரசூல்லா சொல்றாங்க இதுல எது சரின்றப்ப ரெண்டுமே சரிதான் போங்கன்ட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரோட நியத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொல்ல அப்ளை பண்ணணும், மாற்றமா செய்யணும்னு கிடையாது. ரசூல்லா சொன்னதை இவங்க எப்படி வழங்கிக்கிட்டாங்க, இவங்க எப்படி வழங்கிட்டாங்க. ஸோ மார்க்கத்துல சில விஷயங்களை ரெண்டு கருத்துக்கள் எடுக்கிறதுக்கான ஸ்கோப்பை கொடுக்கும் இஸ்லாமே. இதுல இந்த புரிதல் எடுத்துக்கிறதும் இந்த புரிதல் எடுத்துக்கிறதுனால நரகத்துக்குலாம் போக மாட்டீங்க. நீங்க டீப்பா குர்ஆன் படிக்கும் போது அது புரியும்.